வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் 2024 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆகிருப்பீங்க. ஸோ அது எஸ்எஸ்சி சிஜிஎல்லாக இருக்கட்டும், சிஹெச்எஸ்எல்லாக இருக்கட்டும், எம்டிஎஸ், ஜிடி இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆகிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த 2025 நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே இனிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வேலைக்கு போயிடுவீங்க. ஸோ தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக என்ன பண்ணுங்க, படிங்க. சரியா? ஸோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமலே நீங்களே என்ன பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னா சில தவறுகளை பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அப்படி தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு அதை அவாய்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் ப்ரிப்ரேஷன்ஸில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன். சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்னை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமோட சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்னில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த விஷயத்த முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா ஒரு ஜிடி எக்ஸாம் படிக்கிறான் அப்படின்னா அவன் நேராக போய் ஒரு பிசிக்கல் அகாடமியில் போய் என்ன பண்ணியிருந்தாங்க, ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிசிக்கல் அகாடமியில் பிசிக்கல் மட்டும்தான் ட்ரெயின் பண்ணுவாங்க, ரிட்டனுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க? சரியா? ஸோ பிசிக்கலை விட ரிட்டன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அதில் போய் படிக்க மாட்டாங்க. ஸோ அந்த பிசிக்கல் அகாடமியில் போய் ஃபெயில் ஆகிட்டு எனக்கு வரவே செய்யாது, நான் இதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க லைஃபே வேஸ்ட் பண்ணிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கதே ஒரு சூப்பரான விஷயம். இங்கே ப்ரைவேட்டில் என்னதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா கூட மாதம் 30,000 சம்பளத்தை தாண்டாது. ஆனால் ஒரு நார்மல் 10th குவாலிஃபிகேஷன் ஜிடி என்னோட ஸ்டூடெண்ட்ஸே 45,000 ப்ளஸ் சேலரி என்ன பண்ணுறாங்க, இப்போ வாங்குறாங்க ஒரு 22 23 வயசுல. சரியா? ஸோ அவங்களாம் கண்டிப்பாக செட்டில் ஆயிடுவாங்க. ஸோ அதனால நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க, அது ஒரு நல்ல வகையில் என்ன பண்ணுங்க, படிக்கிறதுக்கு ரெடி ஆகுங்க. ஸோ சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ல என்ன பண்ணுங்க, தெளிவாக இருங்க. இப்போ எம்டிஎஸ் எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங் எலிஜிபிலிட்டி தான். அதே நேரத்தில் இங்கிலீஷும் ஜிகேவும் தான் என்னது, ஸ்கோரிங் பேப்பர். ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஜிகே தான் என்னது, ஸ்கோரிங் பேப்பர். ஸோ எல்லாருமே இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா கிராமர் ரூலில் தான் வச்சு முக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கிராமர் ரூல் படிக்கிறேன், சினானிம்ஸ் படிக்கிறேன், ஆண்டனிம்ஸ் படிக்கிறேன், எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். ஸோ நம்ம இங்கிலீஷ் அப்படிங்கிறத நம்ம 3 இதாக பிரிக்கலாம். ஸோ ஒன்று வொக்காபுலரி, இன்னொன்று என்னது கிராமர், இன்னொன்று ரீடிங். ஸோ எல்லாருமே இந்த வொக்காபுலரி படிப்பாங்க, கிராமர் படிப்பாங்க, ஆனால் இந்த ரீடிங் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு முடிவு பண்ணிக்கோங்க, ஒரு ஹிந்து நியூஸ் பேப்பரை டெய்லி என்ன பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க. சரியா? ஹிந்து நியூஸ் பேப்பரை டெய்லி ரீட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வரும். ஸோ ரீட் பண்ணிட்டு தெரியாததெல்லாம் மீனிங்லாம் நோட் பண்ணி வைங்க. முக்கியமாக அதோட எடிட்டோரியல் பேஜ் என்ன பண்ணுங்க, படிங்க. உங்களுக்கு 2 in 1. ஸோ எப்படி சார் 2 in 1 சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் கிடைக்குது, ப்ளஸ் நீங்கள் இங்கிலீஷோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்ன பண்ணுவீங்க, இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ நீங்கள் பெரிய லெவலெலாம் லேர்ன் பண்ண முடியாது. ஸோ ஒரு 90 days தொடர்ந்து டார்கெட் வச்சு என்ன பண்ணுங்கள், நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி கண்டினியூஸ் ப்ராக்ரஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் தெரியும். நீங்கள் இங்கிலீஷ் சூப்பராக ரீட் பண்ணிப்பீங்க, அப்சார்ப் பண்ணுவீங்க. ஸோ கிராமர்லாம் ரூல்ஸ் படிக்காமல் உங்களால் போட முடியும். ஸோ அதனால் எல்லாருமே வொக்காபுலரி படிப்பாங்க, கிராமர் படிப்பாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த ரீடிங் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த இங்கிலீஷில் என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ஜிகே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 2 to 3 years பேக், ஸோ 3 years பேக் நமக்கு இந்த மேக்ஸ் ரீசனிங் இருந்தாலே என்ன பண்ணலாம்னா பாஸ் பண்ணிடலாம். மேக்ஸும் ரீசனிங் இருந்தாலே பாஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் சீனரியோவில் இங்கிலீஷும் முக்கியம்தான், ஜிகேவும் முக்கியம்தான். சரியா? ஸோ இங்கிலீஷ் ஜிகேக்கு என்ன பண்ணுங்க, ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ ஜிகே பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட்ல இருந்துமே ஸ்டாட்டிக் ஜிகேல நம்ம புக் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே வேணா என்ன பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. சரியா? உங்களுக்கு புக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, 9384417810. சரியா? ஸோ நம்ம பாலிட்டி, ஜியாகிரபி இந்த மாதிரி இதுக்கான புக்ஸும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமே ஒரு எக்ஸாக்ட் எஸ்எஸ்சி பேட்டர்ல நம்ம அப்டேட் பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த விஷயத்தில் என்ன பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப தெளிவாக இருங்க. சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் இப்போ இருக்கிற கரண்ட் சீனரியோவில் இங்கிலீஷ் அண்ட் ஜிகே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஜிகே படிக்கிறதுக்கு நிறைய டைம் என்ன பண்ணுங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்க. வெறும் மேக்ஸ் ரீசனிங்கை வச்சு கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியாது,
இந்த எக்ஸாம் வந்து நிச்சயமா பாஸ் பண்ண முடியாது. அந்த காலம் மலையேறி போச்சு. சரியா? ஸோ அதனால இந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரியா? ஸோ செகண்ட் ஒன், ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல். வி நீட் எ ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல் வித் சிங்கிள் சோர்ஸ். ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல். ஸோ அது என்ன சார் ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னா, நம்ம பசங்க வளவலன்னு உட்காந்து படிச்சுட்டே இருப்பாங்க, நிறைய யூடியூப் சேனல் பார்ப்பாங்க, நோட்ஸ் எடுப்பாங்க, ஆனால் எதுவுமே ப்ராப்பராக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேக்ஸோட ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஒரு நம்பர் சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. ஸோ நம்பர் சிஸ்டமில் இருக்கிற எல்லா மாடல்ஸ் கொஸ்டின் என்ன பண்ணிக்கோங்க, அதில் எழுதி வச்சுக்கோங்க. எல்லா மாடல்ஸும் ஒரு கொஸ்டின் எழுதி வச்சுக்கோங்க, ஷார்ட்கட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, ஃபார்முலாஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு நம்பர் சிஸ்டம் டாப்பிக்கை வச்சு தான் நீங்கள் கடைசி வரைக்கும் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு இண்டஸ் வேலி படிக்கிறீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு புக்கை வச்சு படிப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு புக் நீங்கள் வச்சுருக்கீங்க, அது இண்டஸ் வேலி நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ வேறு நீங்கள் நிறைய வீடியோ சோர்ஸ்லாம் பார்த்து நோட்ஸ் எழுதுவீங்க தெரியுமா? அப்படி நோட்ஸ் எழுதக்கூடாது. நீங்கள் என்ன நோட்ஸ் கையில் வச்சுருக்கீங்களோ அது கூட அதில் கண்டிப்பாக ஒரு 70% பாயிண்ட் கவர் ஆகிருக்கும்ல. மீதி இருக்கிற 30% பாயிண்ட்ஸை எக்ஸ்ட்ரா நோட்ஸ்னு போட்டு ஒரு பேப்பர் அது பக்கத்துலேயே ஒட்டி எழுதிக்கோங்க. எக்ஸ்ட்ரா நோட்ஸ்னு போட்டு ஒரு பேப்பராவது, அது இடம் இல்லைன்னா ஒரு பேப்பராவது ஒட்டி எழுதிக்கோங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் வெளினா உங்கள் கையில் வந்து ஒரே ஒரு மெட்டீரியல் மட்டும்தான் இருக்கணும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது தான் ஒரு போருக்கு போகக்கூடிய உங்களுக்கு உள்ள வெப்பன் மாதிரி. ஸோ நம்மளும் ஒரு போருக்கு தான் போகிறோம். ஸோ நம்மளோட வெப்பன் தான் வந்து என்னது, இந்த ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். அதனால் தயவு செஞ்சு இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்குன்னு உள்ளதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், இங்கிலீஷோட கிராமர் ரூல்ஸாக இருக்கட்டும், உங்களோட மெட்டீரியல் அதை தான் நம்ம திரும்ப திரும்ப படிக்க போகிறோம். சரியா? எப்போதுமே நம்ம வந்து ஒரு 4-5 புக்கை படிக்கிறத விட ஒரே புக்கே நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப திரும்ப படித்தாலே இந்த எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணலாம், நிச்சயமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். சரியா? ஸோ அடுத்தது மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ரிவிஷன் பிளான் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு உள்ள ஒரு ரிவிஷன் பிளான் வந்து என்ன பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. சரியா? ஒரு நிமிஷம், பேஜ் இல்லை. ஸோ உங்களுக்குன்னு உள்ள ஒரு ரிவிஷன் பிளான் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதே அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாருமே ரோபோட்ஸ் கிடையாது. ஸோ படித்ததெல்லாம் அப்படியே ஞாபகம் இருக்குது, கண்டிப்பாக நமக்கு மறந்து தான் போகும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பர் ரிவிஷன் பிளான் வச்சுக்கோங்க. ஸோ மண்டே டு ஃப்ரைடே ஷெட்யூல் போட்டிங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே என்ன பண்ணிக்கோங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. எல்லாருமே படிச்சுட்டே தான் இருப்பாங்களே தவிர கடைசி வரைக்கும் இந்த ரிவிஷன் பிளான் அவங்களுக்கு இருக்கவே செய்யாது. ரிவிஷனே பண்ண மாட்டாங்க. ஸோ எக்ஸாம் டைம்ல அறக்க பறக்க ஏதோ படித்ததை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் அது ப்ராப்பர் ரிவிஷனாக இருக்காது. கண்டிப்பாக நம்ம வந்து நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை கண்டிப்பாக ஒரு 20 to 30 டைமாக நம்ம என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். அப்போ தான் அந்த சப்ஜெக்டில் நம்ம என்ன ஆகும், ஸ்ட்ராங் ஆகும். நிறைய படிக்கிறத விட கம்மியாக படித்தா கூட போதும், ஆனால் ஸ்ட்ராங்காக படிக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ஸோ 4வது விஷயம், பிஒய்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். பிஒய்க்கு வந்து என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் சிஜிஎல் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா சிஜிஎல்லோட பிஒய்க்கு வந்து என்ன பண்ணணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். வேறு எந்த சோர்ஸுமே நீங்கள் என்ன பண்ண வேணாம், கை வைக்கவே வேணாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது இதான் நம்ம டார்கெட் அப்படின்னா இப்படிதான் வழி அப்படின்னு அது வந்து காட்டி கொடுக்கும். சரியா? ஸோ இந்த வழியிலே நடந்து போனோம் அப்படின்னா நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம். இதை விட்டுட்டு இப்படிலாம் போய் இப்படிலாம் போய் இப்படிலாம் போனோம் அப்படின்னா இந்த பாதிலே நம்ம அவ்வளோதான், செத்து போயிடும், முடிஞ்சு போச்சு, நம்மளோட ஜேர்னி வந்து ஸ்டாப் ஆயிரும். அதுக்கான டைம் நமக்கு இருக்காது. அதனால பிஒய்க்கு தான் ஒரு கரெக்டான வழிவா இருக்கும். ஸோ பிஒய்க்கு என்ன பண்ணுங்க, நிச்சயமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ 5வது விஷயம் வந்து என்ன அப்படின்னா மார்க் டெஸ்ட் எழுதுங்க. ஸோ எல்லாருமே மார்க் டெஸ்ட் எழுதுவாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அனலைஸ் பண்ண மாட்டாங்க. சரியா? ஸோ மார்க் டெஸ்ட் எழுதி அதை தயவு செஞ்சு அனலைஸ் பண்ணுங்க. நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் மார்க் டெஸ்ட் எழுதி எந்த யூஸ்மே கிடையாது. புரியுதா? ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மார்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். சரி? அதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு என்ன தேவைப்படும், அனலைஸ் வந்து தேவைப்படும். சரியா? ஸோ 6வது முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி. ஸோ நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க இந்த கன்சிஸ்டன்சியில். ஸோ என்ன அப்படின்னா திடீர்னு ரயில்வே எக்ஸாம் போடுவாங்க, ரயில்வே போய் படிப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தானே
அப்படி கிடையாது. எக்ஸாம் பேட்டர்ன்ங்கிறது வேற வேறையா தான் இருக்குது. சின்ன ஒரு 70% காமனா இருந்தா கூட ரிமைனிங் இருக்க 30% வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்குது. ஸோ ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணா கூட ஸ்டேஜ் 2 என்ன பண்ண முடியாது, கிளியர் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எஸ்எஸ்சி பிடிச்சிருக்கா, சிஜிஎல் பிடிச்சிருக்கா, சிஹெச்எஸ்எல் பிடிச்சிருக்கா, ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் சிஜிஎல்ல போவேன், நான் சிஹெச்எஸ்ல போவேன், நான் எம்டிஎஸ் போவேன், இல்லை எனக்கு ஜிடி போதும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸாம் பேட்டர்ல படிச்சு அந்த வேலையில முதல்ல ஏறுங்க. ஏறிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரயில்வே பிடிக்குதா, தைரியமா உட்காந்து படிச்சு எழுதுங்க. இல்லை எஸ்எஸ்சியில் வந்து வேற ஏதாவது எக்ஸாம்ஸ் நீங்கள் படிக்கிறீங்களா, இல்லை யூபிஎஸ்சி ஐஏஎஸ் படிக்கிறீங்களா, எழுதுங்க. ஆனால் ஒரே ஒரு எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணணும். சரியா? அதாவது இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க. அதாவது நம்ம மழை தண்ணி இருக்கு தெரியுமா, அது வந்து ஒரு பாறைக்கு மேலே விழுந்தாலே சொட்டு சொட்டா விழுந்துட்டு இருந்தாலே அந்த பாறையே உருகிடும். நார்மலாக பாறை வந்து எவ்வளோ ஹார்டுன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? வெறும் இந்த சின்ன மழை துளி சொட்டு சொட்டா விழுந்தாலே அது வந்து உருகிடும். அதான் வந்து கன்சிஸ்டன்சி. ஸோ தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது அதற்கான பவர் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஈஸியாக என்ன பண்ணலாம், நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணலாம். சரியா? ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்து என்ன ஆகுது, மிஸ் ஆகுது. அது தயவு செஞ்சு என்ன பண்ணிக்கோங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ 7வது முக்கியமான விஷயம், அவாய்ட் மொபைல் ஃபோன். ஸோ இந்த மொபைல் ஃபோனெல்லாம் கையில் வச்சுட்டு படிக்க முடியாது. சரியா? ஸோ நீங்கள் வீடியோஸ் பார்க்கணும் தான் யூடியூப் வருவீங்க, அது வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுரும். சரியா? ஸோ அதனால தயவு செஞ்சு மொபைல் ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு புக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. புக்ஸு. சரியா? ஸோ புக்ஸை யூஸ் பண்ணி படிங்க. மொபைல் ஃபோன் ஏதாவது டவுட்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டவுட் எடுத்து மொபைலில் பார்ப்பாங்க. அப்படி பார்க்காதீங்க. உங்களுக்கு 50 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா சால்வ் பண்ணி பாருங்க. 50 கொஸ்டினும் உங்களுக்கு 5 கொஸ்டின் தான் தெரியும் அப்படின்னா கவலைப்படாதீங்க. சரியா? அந்த 5 கொஸ்டினை செஞ்சுட்டு அந்த 45 கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணுங்க, எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. அதை விட்டுட்டு ஒவ்வொரு கொஸ்டினா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைல்ல உங்க டைமை வேஸ்ட் பண்ணிடுவீங்க. சரியா? ஸோ நீங்க யாராவது இந்த தப்பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, அவாய்ட் பண்ணிருங்க. சரியா? ஸோ அடுத்த விஷயம், செல்ஃப் ஸ்டடி வெர்சஸ் இன்ஸ்டியூட். சரியா? ஸோ நீங்க வந்து செல்ஃப் ஸ்டடி வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கும் இன்ஸ்டியூட்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன். செல்ஃப் ஸ்டடிக்கும் இன்ஸ்டியூட்டுக்கும் செல்ஃப் ஸ்டடிக்கும் வெர்சஸ் இன்ஸ்டியூட்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? ஸோ கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. சரியா? ஸோ செல்ஃப் ஸ்டடி யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, ஒருத்தன் நல்லா படிப்பான். சரியா? செல்ஃப் ஸ்டடி ஒருத்தன் நல்லா படிப்பான், கன்சிஸ்டண்டாக இருப்பான், டிசிப்ளினாக இருப்பான், அவனுக்கு வந்து செல்ஃப் ஸ்டடி சூப்பர் ஓகே. சரியா? அவன் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவான். ஸோ இப்படி பாஸ் பண்ணுறவங்கள வச்சு தான் எல்லாருமே செல்ஃப் ஸ்டடி பண்ணால் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு தவறான விஷயம் தான். ஸோ இதனால நிறைய பேர் வந்து அவங்களோட லைஃபை என்ன பண்ணுறாங்க, வேஸ்ட் பண்ணுறாங்க. ஐயோ எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ செல்ஃப் ஸ்டடி அப்படிங்கிறது ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து செட் ஆகும். இல்லை நான் ஆவரேஜாக தான் நான் படிப்பேன், நான் மீடியமாக தான் நான் படிப்பேன் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த செல்ஃப் ஸ்டடி பக்கம் போகாதீங்க. ஏதாவது ஒரு நல்ல இன்ஸ்டியூட்ஸில் வந்து என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணி படிங்க. சரியா? ஸோ சார் வந்து இன்ஸ்டியூட் வச்சிருக்காரு, ஸோ இன்ஸ்டியூட் வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படின்னு நினைச்சா கூட எனக்கு வந்து தப்பே கிடையாது. நான் வந்து இதால பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்காக சொல்றேன். ஸோ 2 இயர் 3 இயர் இல்லை 4 இயர் கூட என்ன பண்ணுவாங்க, வீட்டில் உட்காந்து நான் படிக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்றேன், இன்ஸ்டியூட் போனால் அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நிறைய மாணவர்களை பார்த்துருக்கேன். அவங்க லைஃபே வேஸ்ட் பண்ணிடுவாங்க. சரியா? ஒரு இன்ஸ்டியூட் போனீங்கன்னா அதிகபட்சமே 1 இயர் தான். ஸோ 1 இயர்ல அவங்க கண்டிப்பாக சிலபஸ் முடிப்பாங்க. உங்களுக்கு கூட படிக்கிறது 4-5 ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, மோட்டிவேஷன் கிடைக்கும், கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் படிக்கலாம். இந்த 1 இயர்ல உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகபட்சமான ஃபீஸ் வந்து ஒரு 15,000 வரைக்கும் வாங்குறாங்க. சரியா? ஸோ 1 இயருக்கு ஒரு மந்த்லி ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஒரு 4,500 போட்டால் கூட நமக்கு எல்லாம் சேர்த்தா கூட ஒரு 45, 50, ஒரு 70,000 போடுங்களேன். ஸோ 1 இயருக்கு 70,000. ஸோ 1 இயர்ல கண்டிப்பாக நீங்கள் இந்த 70,000 நீங்கள் வேலைக்கு போயிடலாம். உங்களுக்கு மந்த்லி சேலரியே 40க்கு மேலே. ஸோ 2 மாதம் சம்பளம் தான் அது. சரியா? அந்த 70,000 அப்படிங்கிறது வெறும் 2 இயருக்கான சேலரி மட்டும்தான் அந்த 70,000 அப்படிங்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது ஸோ நீங்கள் வந்து நிறைய தப்பு பண்ணுவீங்க. ஒரு கைடோட படிக்கிறது வேற. ஒரு கைடு இருந்தாங்கன்னா அவங்க ஈஸியாக கைட் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க எல்லாமே சொல்லி தருவாங்க. ஸோ ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது ஒவ்வொரு தப்பை நீங்களே கரெக்ட் பண்ணி தான் வருவீங்க. ஸோ அப்படிங்கும்போது 2, 3, 4 இயர்ஸ் ஆகும்போது ஒரு 1 இயர் போடுங்களேன்.
ஸோ 1 இயருக்கே நீங்கள் வந்து 40,000 சம்பளம் வச்சா கூட 5 லட்ச ரூபாய்கிட்ட சம்பாதிச்சிருவீங்க. அந்த 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதும் குறையுது. அதே நேரத்தில் நம்மளுக்கு கட் ஆஃபும் வந்து என்ன ஆயிரும், இயர் கூடிட்டே இருக்கு. ஸோ நம்மளோட சான்ஸும் குறையுது. ஸோ அதனால செல்ஃப் ஸ்டடி அப்படிங்கிறது ஒரு நல்லா படிக்கிறவங்க தான் செட் ஆகுமே தவிர, ஸோ ஆவரேஜாக மீடியமாக படிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டியூட் வந்து நிச்சயமாக கைட் பண்ணும். இதில் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் லாஸ் எதுவுமே கிடையாது. யாருமே இங்கே கொள்ளலாம் அடிக்கிறது கிடையாது. சரியா? ஸோ உங்களுக்கு வந்து நம்மளோட இன்ஸ்டியூட்ல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. ஸோ எஸ்எஸ்சின்னு சொல்லிட்டு நம்ம தனியாகவே கிளாஸஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இங்கே பசங்க ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க ஜிடி, எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்க்குலாம். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 9384417810. சரியா? ஸோ நான் சொல்கிறதுக்கான எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ண வேணாம். நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்து டெமோ கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி எங்கள் ஸ்டூடெண்ட் கிட்ட ஃபீட்பேக் கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணால் போதும். ஆனால் 1 இயர் டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அது என்ன எக்ஸாம்னாலும் நம்ம இன்ஸ்டியூட்டில் படிச்சு என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணலாம். நாங்கள் சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் வரைக்குமே நம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஆஃப்லைனில் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆன்லைனில் என்டர் ஆகிருக்கோம். சரியா? ஸோ கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டியூட் வந்து ரொம்ப குவாலிட்டியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா என்னோட கைடன்ஸும் நடக்குது. சரியா? ஸோ சிங்கிள் இன்ஸ்டியூட், எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இருக்காது. என்னோட டைரக்ட் கண்ட்ரோலில் நடக்கிறதுனால ஹாஸ்டல்லையும் ஃபுல்லாக நான் தான் இருப்பேன். ஸோ ஈஸியாகவே என்ன பண்ணலாம், உங்களால் பாஸ் பண்ணி போக முடியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் விஷயம், ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோட்டிவேஷன் வெர்சஸ் டிசிப்ளின். சரியா? ஸோ நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தப்பு அதுதான், மோட்டிவேஷன் வெர்சஸ் டிசிப்ளின். ஸோ நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டிசிப்ளின் வந்து இருக்கணும். சரியா? மோட்டிவேஷன் அப்படிங்கிறது டெம்பரரி தான். நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நான் சொல்கிறது தான், மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வெறும் டெம்பரரியான விஷயங்கள். ஸோ அந்த டெம்பரரி ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. ஸோ மோட்டிவேஷன் வெர்சஸ் டிசிப்ளின். சரியா? ஸோ மோட்டிவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நாள் நான் மோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் போவீங்க. ஸோ அடுத்த நாள் வந்து இப்படியே குறைஞ்சு இப்படி கீழே போயிடுவீங்க. டிசிப்ளின் அப்படி கிடையாது, ஒரு பால் மாதிரி ஒரு கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் இப்படியே போய் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணும். சரியா? நான் எப்போதுமே சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்து தேவையே கிடையாது, டிசிப்ளினாக இருங்க. ஸோ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, டெய்லி 9 மணிக்கு எழுப்பிட யாராவது வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. வேலை கிடைச்சாச்சு, கண்டிப்பாக 9 மணிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதே மாதிரி 6 மணிக்கு படிக்கணும்னா 6 மணிக்கு படிங்க. புரியுதா? ஸோ டிசிப்ளினாக இருங்க. சரியா? ஸோ லாஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஸோ இந்த ஒரு எக்ஸாம், இந்த எக்ஸாம் அது என்ன ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வந்து கிடைக்க போகுது. வேறு எதுவுமே கிடையாது, உங்கள் லைஃப் டைம் செட்டில்மெண்ட். எதை பற்றியுமே யோசிக்க வேணாம், உங்கள் வாழ்க்கை செட்டில் ஆயிரும். உங்ககிட்ட வீடு இல்லையா, நீ வீடு கட்டிக்கலாம். கார் இல்லையா, கார் வாங்கிக்கலாம். என்ன வேணாலும் நீ செய்யலாம். ஸோ இதுக்காக எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படிக்கலாம். நீங்கள் காலேஜ் வந்து ஒரு 12 வருஷம், ஸ்கூல் வந்து ஒரு 12 வருஷம், காலேஜ் ஒரு 3 வருஷம், 15 வருஷம் படிச்சிங்க. ஸோ இந்த 15 வருஷம் படித்ததுக்கான ஒரு அடையாளம் தேடுற விஷயம் தான் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இந்த 2025 எல்லாருக்குமே ஒரு சூப்பரான இயர் தான். நிறைய வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ தொடர்ந்து படிங்க, இந்த ஃபீல்டை மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஜேர்னியில் ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட கைடன்ஸில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.